ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரணவிஸ் கிச்சனில் கத்திரிக்காய் காரக்குழம்பு எளிய முறையில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 250 கிராம், ஒரு கை உருண்டை அளவு புளி எடுத்து ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சள், வெந்தயம், கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து தாளிக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு வச்சுருக்கேன். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு. கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கார்னிஷிங்காக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் நல்லா சூடாக இருக்குது. நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், நல்லெண்ணெய் எடுத்து. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் பொரிஞ்சிச்சு. வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி எடுத்து நல்லா விழுதாக அடித்து வச்சுக்கலாம். நல்லா விழுதாக அரைச்சிக்கிட்டேன் தக்காளியை. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. வெட்டி வச்சுக்கிற கத்திரிக்காயை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா கரண்டி வச்சு கிளறி விடணும். அப்போ தான் நல்லா கத்திரிக்காய் எண்ணெயில் வதங்கும். இந்த கத்திரிக்காய் வதங்கிறதுக்கான தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளி விழுது எடுத்து போட்டுக்கிறேன். தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயும் மேலே சுருண்டு வருது. மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட போகிறேன். இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ அடுப்பை ஸ்லோவில் வச்சிட்டேன். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் அடுப்பில் ஸ்லோவாக வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்கிறேன். இப்போ புளி தண்ணி எடுத்து நம்ம மசாலாவில் ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி முடிச்ச பிறகு சாதாரண தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கிறேன். எனக்கு குழம்பு அதிகமாக தேவைப்படும், அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். இப்போ ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு தட்டை எடுத்து மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். அடுத்தது நம்ம வெட்டி வச்சுக்கிற தேங்காய் பதை எடுத்து மிக்சியில் ஃபஸ்ட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும்.
இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மையாக அரைக்கிறதுக்காக நான் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். தேங்காய் நல்லா மையாக அரைஞ்சிச்சு. மூணு சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிறேன். பத்து பல்லு பூண்டு போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா ஃபைனாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரண்டி வச்சு கிளறி விடணும். நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுது நல்லா கத்திரிக்காய் வந்திருப்பதுக்கு நம்ம குழம்புல ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ கத்திரிக்காய் வந்துச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கத்திரிக்காவை எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கத்திரிக்காய் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறி இப்போ நான் குழம்புல ஊற்றுறேன். நல்லா தேங்காய் ஊற்றிட்டு கிளறி விட்டுக்கணும். தேங்காய் ஊற்றி முடிச்சு கிளறி விட்டுட்டேன். ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா கொதிக்குது குழம்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் லாஸ்ட்டாக நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு நிமிஷம் கொதிக்க விடணும் குழம்ப. இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் எடுத்து இந்த குழம்பு ஊற்றிக்கிறேன். இப்போ கார்னிஷிங்காக கொத்தமல்லி வைக்கிறேன். நம்ம சுவையான சூடான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.